ஹாய் சகாய்மேரி கிச்சன். சேனக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். இது 1/4 கிலோ சேனக்கிழங்கு நல்லா கட் பண்ணி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேகிச்சு 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு வச்சு பெரட்டி வச்சுருக்கேன். இது ஒரு ஃபேன் வச்சு நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கலந்தது ஒரு அரை ஸ்பூன். இது ஒரு பல்லேரி ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதில் எண்ணெயில் இது ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த மாதிரி வதங்கினா போதும். வதங்கிட்டு நீங்கள் இந்த சேனக்கிழங்கு இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி இறக்கி விட்டுக்குங்க. இது மாதிரி ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாம்பார் ரசம் சாதம் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சிக்கன் மசாலா போட்டு செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.